வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்கே போச்சு? எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடும் போதே போச்சுங்க. 11 to 16 ஓவருக்கு 36 பால். அந்த 6 ஓவர் கேப்பில் 37 இருந்தாங்க அடிச்சிருந்தாங்க. மேட்ச் அங்கேயே போச்சுங்க. டாஸை வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா பவுலிங் போகிறேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு பாலுங்க. இந்த ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம 4 அடித்து பார்த்துருப்போம், 6 அடித்து பார்த்துருப்போம், கட்டை வச்சு கூட பார்த்துருப்போங்க. இந்த ஐபிஎல்லாம் ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் அவுட்டு தான் பார்க்குறோம். இன்னும் முடிய ஐபிஎல்லில் 108 கேட்சை விட்டுருக்காங்கங்க. இன்னும் ஒரு ஆஃப் ஆஃப் த சீசனே முடியலை, அதுங்காட்டி 108 கேட்சுங்க. பார்த்துக்கோங்க. தீபக் சகர் போட்ட ஃபஸ்ட்டு பாலே கேட்சுங்க. வில் ஜாக்ஸ் விட்டுருவார். 4th பால் கேட்சு கரண் சர்மா. அது ட்ரை கேட்சு தான், இருந்தாலும் பிடிக்க வேணுங்க. இந்த மாதிரி ஐபிஎல் லீகில் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணாங்கலாம் சொல்ல மாட்டேன். பியூர் லக் எஸ்ஆர்ஹெச் இருந்துச்சு, அதனால மட்டுமே தப்பிச்சு ஆடினாங்க. இருந்தாலும் 6 ஓவருக்கு 46க்கு நோ லாஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்னாலே ஒரு 6 ஓவர் 100, 120, 80ன்னு பழகிட்டு விக்கெட்டே இல்லாமல் 46 அடித்தாங்க. மும்பை நல்லாவும் போட்டாங்கங்க. தீபக் சகர் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு 5 ரன், போல்ட் 2வது ஓவர் 10 ரன், தீபக் சகர் 7 ரன், பும்ரா 7 ரன், தீபக் சகர் 14 ரன், பும்ரா 3 ரன் சொல்லி போட்டு முடித்தாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வந்தாருங்க. ஆக்சுவலாக கரண் சர்மாவுக்கு ஹெட் அடிப்பார், அது கேட்ச் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் அடிப்பட்டு ரத்தம் வந்துடும். அதனால கொடுத்தாங்களா வில் ஜாக்ஸுக்கு? இல்லை 2 பேட்ஸ்மேனும் லெஃப்ட் ஹேண்டர், ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் நல்லா இருக்குமாங்கிறதுக்காக கொடுத்தாங்களா தெரில. பட் அந்த மூவ் ஒர்க் ஆச்சுங்க. அவங்க 7 to 10 ஓவரில் 29 ரன் அடிச்சிருந்தாங்கங்க. 2 விக்கெட் ஆகியிருந்தாங்க. நான் சொன்னல மேட்ச் எங்கே போச்சுன்னு, இங்கே தாங்க போச்சு. 11வது ஓவர்லேருந்து 17வது ஓவர் முடிய அவங்க வந்து 42 பாலுக்கு வெறும் 40 ரன் தாங்க அடிச்சிருந்தாங்க. ஒரு T20 மேட்ச்சில் ஒரு 42 பாலுக்கு 40 அடிச்சிங்கன்னா எப்படிங்க விக்கெட் கையில் இருக்கும்போது? அதோட என்ன பெரிய கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு 6 எப்போ தெரியுமா அடித்தாங்க? 18.2ஆம் பால் கிளாசன் தீபக் சகரை அடிப்பாங்கங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 300 ப்ளஸ் வரும்னு சொல்லி டெய்ல் ஸ்டைன் ட்வீட் பண்ணியிருந்தார் ஒரு ஐபிஎல் ஆளுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக அவர் உடனே மேட்ச் நடக்கும்போது ட்வீட் பண்ணிட்டாரு, அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்காதுன்னு சொல்லிட்டு. பிச்சு ஸ்லோ பிச்சா தெரியலங்க. அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் மும்பை மறுபடியும் அடித்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாங்கங்க. 11 to 17 ஓவருக்கு 42 பாலுக்கு ஒரு 40 தான் அடித்தாங்க. ஏன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுன்னா, விக்கெட்டும் கையில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 18வது ஓவர் தீபக் சகர் போட்டு 21 ரன்னும், பாண்டியா 20வது ஓவர் போட்டு 22 ரன்னும் கொடுத்ததுனால தான் அவங்க 163 அடித்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு படலை, இருந்தாலும் அப்படி இப்படின்னு பட்டு 40 ரன் வந்துச்சு. ஹெட்டு பாலுக்கு பால் அடி இப்போ தான் பார்க்கணும் 20+. இஷான் கிஷான் அந்த ஒரு மேட்ச் தாங்க நீங்கள் அடிச்சிங்க. அதுக்கப்புறம் 6 மேட்ச் விளாண்டுட்டீங்க, அதில் ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோர் கூட கிடையாதுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, என்டிஆர் எங்கே போச்சு தெரிலையே. கிளாசன் ஏதோ அங்கே வந்து அடித்தார், கமின்ஸ் ஒரு 6 அடித்து முடித்தார். 164 அடித்தா வின்னுன்னு சொல்லிட்டு மும்பை பேட்டிங் ஆட வந்தாங்கங்க. ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயர், அவர் வந்து ஒரு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டாருங்க. எனக்கு ஒரு 25-30 வந்தால் போதும். ஆக்சுவலாக ரோஹித் சர்மா ஐபிஎல்லில் பெஸ்ட்டாக விளாண்டா நம்ம ஆச்சரியம் பண்ணும். அவர் எப்போதும் போல தான் விளாண்டார். ரிக்கில்டன் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். அப்போதைக்கு அன்சாரி போட்டார், அழகாக அடிப்பார் ஷார்ட் பிட்ச் பால். கவர்ஸில் கமின்ஸு சூப்பராக கேட்ச் பிடிப்பாருங்க. ஆனால் அது நோ பாலாங்க. ஆக்சுவலாக கீப்பர் வந்து ஸ்டெம்பு இப்படி இருக்குன்னா, கீப்பர் வந்து இப்படி வைக்க க்ளவுஸ் வந்து இவ்வளோ முன்னாடி வந்திருக்கு. அது பேட்டில் பறத்துக்கு முன்னாடி ஸ்டெம்பை தாண்டி க்ளவுஸ் வந்து அது நோ பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது நோ பால் கொடுத்துட்டாங்க. ரிக்கில்டன் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலிங்கா போட்டாருங்க. ஆக்சுவலாக 16.4 பாலே மேட்ச் ட்ராவ் ஆகிடுச்சு. 163 அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பால் 9 பால் கடிச்சு தான் ஜெயிச்சாங்க. நமந்தீர் எதுக்கு வந்தாருன்னு தெரில, வந்தேன் சென்றேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டார். மலிங்கா நல்லா போட்டார். ஆக்சுவலாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச் விட்டது அந்த 11 to 17 தான். அவங்களால சமிக்கு ஒரு நல்ல ரிதம் கிடைக்கல. கமின்ஸ் விக்கெட் எடுத்தார், நல்ல ரிதத்தில் இருந்தாரா தெரியாது. அவங்கள்ட்ட ஒரே ஒரு பவர் மட்டும் தான் இருக்குது, அன்சாரி. அவங்கள வச்சு ஒப்பேத்த உள்ளங்க. ராகுல் சகர் இம்பேக்டாக வந்தார், எதுவும் கிரியேட் பண்ணலை. அக்ஷர் பட்டேலுக்கும் பெருசாக செல்ஃப் எடுக்கலைங்க. இதே மாதிரி போச்சுன்னா, இதே மாதிரி இல்லை. ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட்லேருந்து ஒரு கால் வெளியே எடுத்து வச்சுட்டாங்கன்னு எஸ்ஆர்ஹெச் நான் நினைக்கிறேன். மும்பை அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.